ரொம்ப வேகமா நம்பர் 1 வந்துட்டாரு. இதுக்கு அப்புறம் டெஃபினட் இனிமேல் ஹாலிவுட்ல தான் போய் சாதிக்கணும். டெஃபினட்டா விஜய் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாலே அவர் ப்ரூவ் பண்ணாரு அவர் யாருன்னு. சோ இன்னும் அவர் சினிமால ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அரசியலுக்கு வந்திருக்காரு. டெஃபினட்டா அரசியல்ல ப்ரூவ் பண்ணும். மத்த கட்சியெல்லாம் வந்து விஜய் சார் மேல குறை சொல்லிட்டே இருக்காங்களே ப்ரோ. அது குறை சொல்றது அவங்க சொல்லிட்டே தான் ப்ரோ. இப்ப சொல்ல ப்ரோ, அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அவங்க லைனா ஒரு விஷயத்துக்கும் அவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்மளோட ஏம் என்ன, நம்ம போகணுமா, நம்ம வின் பண்ணோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது தான் ப்ரோ. நாங்க அவங்க சொல்றதை கண்டுக்கிறது இல்ல ப்ரோ. சிஎம் அவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆக்டர் தான். ஃபர்ஸ்ட் இளைய தளபதி, அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சிஎம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பொண்ணுங்க சேஃப்டியே இல்லை, இப்போ சேஃப்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. போதைப் பொருளெல்லாம் இது பண்றாரு. இதே மாதிரி நிறைய பண்ணுவாரு. விஜய் சார் வந்து அடுத்து வெற்றி அப்படின்ற பேர்ல ஒரு சேனல் ஆரம்பிக்க போறாரு. ஆமா ப்ரோ. சேனல் வந்துச்சுன்னா எந்த சேனல் பாதிக்கப்படும்? அது வந்துச்சா மேஜரா அந்த மாதிரி இருக்க ஒரு டாப் சேனல்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படும் இல்ல ப்ரோ. அது ஆனா கொஞ்சம் அடி வாங்குவாங்க. டிஆர்பி அடி வாங்குவாங்க. ஆனா தளபதி அண்ணா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. Many more happy returns of the day my dear bro. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. படம் செம்மையா இருக்கு. எத்தனை பேர் என்ன கேட்டாலும் படம் செம்மையா இருக்கு, படம் செம்மையா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. தளபதிய பிக் ஸ்கிரீன்ல அதே பவர், அதே மாஸ் அவர் கண்ணில் அப்படியே தெரியுது. எப்பவுமே இது மாறாது. இன்னும் எத்தனை படம் ரீரிலீஸ் பண்ணாலும் இதே மாதிரி கூட்டத்தோட வந்து மாஸ் காட்டுவோம் எப்பவுமே. ஓகே, ஆக்டரா வந்து நிறைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாரு. இப்போ சிஎம்மா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. சிஎம் அவர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆக்டர் தான். ஃபர்ஸ்ட் இளைய தளபதி, அதுக்கப்புறமா தான் அவர் வந்து சிஎம். அவர் பர்த்டேவை முன்னிட்டு இப்படி ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் நிறைய ரிலீஸ் பண்ணோம். இன்னும் 2 days இருக்கு. இன்னும் நிறைய படம் ரீரிலீஸ் பண்ணோம். அதையும் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பண்ணிட்டே இருக்கணும் தளபதிக்காக. சீக்கிரமா ஜனநாயகனும் விடுங்க கேட்டுக்கிறேன். சீக்கிரமா. ஓகே, சிஎம் அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்போதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையவே தெரியுது. இன்னும் போக போக நிறைய சேஞ்சஸ் தெரியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி தளபதி எப்பவுமே மக்களுக்காக நல்லா உழைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறோம். அவர் ரொம்ப நல்லா இருக்கு. காலையில மெர்சல் போனா அப்படியே பேக் டு பேக் அப்படியே வந்து ஜில்லா போயிருந்தோம். ரெண்டுத்துலயுமே வேற லெவல் செலிப்ரேஷன் ப்ரோ. ஒரு சாங்குக்கும் எல்லாம் வந்து டான்ஸ் ஆட அந்த லைட்டிங்ஸும் இது எல்லாமே வந்து செம்மையா இருந்துச்சு. தளபதி பர்த்டே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஆலப்புறம் தமிழன் சாங் வந்து கேட்டிருப்பீங்க. ஆமா. ஆனா இப்போ வந்து வந்துட்டாரு, தமிழன் வந்து ஆண்டுட்டான். ஆமா ப்ரோ. அது வந்து ஃபியூச்சர் டென்ஸா இருந்தது, இப்போ வந்து பிரசன்ட் டென்ஸா மாறிச்சு அந்த சாங். ஆமா ப்ரோ. அது எப்படி வைப்பா அந்த எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சொல்லி வச்சு செஞ்சு சொல்லி காட்டி செய்யறது இல்லை ப்ரோ. நாங்கள் ஒன்று சொன்னோன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு செஞ்சே தீரும் ப்ரோ. ஆலப்புறம் தமிழன் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரோ அந்த சாங் வந்துட்டு தியேட்டரில் கேட்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு. அவர் சொல்கிறது வந்துட்டு வேறு பீப்புள் சப்போர்ட் இருக்குது ப்ரோ. அது போதும் ப்ரோ. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை ப்ரோ. நாங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் ப்ரோ. இப்போ ஒரு மாசம் ஆயிடுச்சு சிஎம் சார் ஆட்சிக்கு வந்து. எப்படி ப்ரோ இருக்கு அவரோட ஆட்சி? அவர் கொஞ்சம் டைம் எடுத்து அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ஒரு இதுவாக டாஸ்மாக் மூடுறதுலேருந்து சிங்கப்பெண் படையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து இப்போதைக்கு எதுவும் அவர் இது பண்ணாமல் அவரோட டியூட்டி அவர் பண்ண விட்டா கண்டிப்பாக ஒரு இந்த 4 years பயங்கரமான டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வர தமிழ்நாட்டு. மற்ற கட்சியெல்லாம் வந்து விஜய் சார் மேலே குறை சொல்லிட்டே இருக்காங்களே ப்ரோ. அது குறை சொல்றது அவங்க சொல்லிட்டே தான் ப்ரோ. இப்போ சொல்ல ப்ரோ, அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அவங்க லைனா ஒரு விஷயத்துக்கும் அவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காம நம்மளோட ஏம் என்ன, நம்ம போகணுமா, நம்ம வின் பண்ணோம், நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது தான் ப்ரோ. நாங்கள் அவங்க சொல்றதை கண்டுக்கிறது இல்லை ப்ரோ. இப்போ விஜய் சார் வந்து அடுத்து வெற்றி அப்படின்ற பேர்ல ஒரு சேனல் ஆரம்பிக்க போறாரு. ஆமா ப்ரோ. சேனல் வந்துச்சுன்னா எந்த சேனல் பாதிக்கப்படும்? அது வந்துச்சா மேஜரா இந்த சன் டிவி, சன் நெட்வொர்க் அந்த மாதிரி இருக்க ஒரு டாப் சேனல்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படும் இல்ல ப்ரோ. அது ஆனா கொஞ்சம் அடி வாங்குவாங்க. டிஆர்பி அடி வாங்குவாங்க கன்ஃபார்ம். சோ ஓகே, விஜய் சாருக்கு வந்து ஒரு டிஆர்பிக்காக தான் இப்போ ரீசெண்டாக கூட சன் டிவியில் ஃபுல்லாக எல்லாமே விஜய் சாங் மட்டும், விஜய் சாங் சன் மியூசிக்கில் சன் டிவியில் எல்லாமே விஜய் தான் ப்ரோ போட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஆக்டராக நிறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாரு. இப்போ சிஎம்மா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்பவுமே ஸ்பெஷல் தான். கரெக்ட். எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? டெஃபினட்டாக தளபதி ஆட்சிக்கு வரணும், ஒரு ஆட்சி மாற்றம் அமையணும்னு தான் தமிழக மக்கள் எல்லாருமே விரும்பி இருக்கோம். அதே மாதிரி பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சியை அமைச்சாச்சு. தளபதி டெஃபினட்டாக இவ்வளோ நாள் தேட்டரில் பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து இப்போ நஜத்துக்கு வந்திருக்காரு. நஜத்து மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. டெஃபினட்டாக நல்லது பண்ணுவார் நம்புகிறேன். ஓகே, ஒரு மாதம் ஆச்சு அவர் ஆட்சிக்கு வந்து. எப்படி ப்ரோ இருக்கு அவரோட ஆட்சி? ஒரு மாதத்துக்கு ஓகேவா போயிட்டுருக்கு. பட் 5 வருஷம் முடிஞ்சால் தான் தெரியும் தளபதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னால் கருத்து சொல்ல எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஓகே, இப்போ ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சார் வந்து டெப்டி சிஎம்மாவும் இருக்காரு, ஒரு சைடு ஆக்டிவும் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சார் அந்த மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, வேண்டாம். அரசியல் மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதெல்லாம் தேவையில்லை. அரசியலை ஒழுங்காக பண்ணாலே போதும்னு நான் நம்புறேன்.
ஏன்னா நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நல்லா டெஃபினட்டா இல்ல நல்லா நடிச்சாச்சு. ரெண்டு குதிரை ஓட்ட வேணாம், ஒரே குதிரை ரொம்ப வேகமா நம்பர் 1 ஓட்டலாம். வந்துட்டாரு. இதுக்கப்புறம் Definitely. இனிமேல் Hollywoodல தான் போய் சாதிக்கணும். டெஃபினட்டா விஜய் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாலே அவர் ப்ரூவ் பண்ணாரு அவர் யாருன்னு. ஸோ இன்னும் அவர் சினிமாவில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அரசியலுக்கு வந்திருக்காரு, டெஃபினட்டா அரசியலில் ப்ரூவ் பண்ணும். அதுக்கு 5 வருஷம் இருக்கு அவர்கிட்ட. பாப்போம் என்ன பண்றாரு. அவங்க வந்து ஓப்பன் இதுவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்கள்கிட்ட இருக்குது சார். ஏன்னா இந்த மக்கள் வந்து ஊறி போயிட்டாங்க சரிங்களா, பழைய இதில் ஊறி போயிட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா நியூவாக இருக்கிறதுல வந்து அவங்க வந்து இன்னும் மாறணும்னுக்குன்னா அதுக்கு ஒரு சில டைமுங்க வந்து எடுத்து தான் ஆகணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பெண்டிங் இருக்குது. அது கிளியர் பண்ணுறதுக்கே விஜய் சாருக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ வந்து எதிர்பார்க்குறோம் இன்னும் நிறைய விஷயம். அதுவும் லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து நாங்கள் நிறையவே எதிர்பார்க்குறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷம் பர்த்டேக்குள்ளே இன்னும் நிறைய சாதனைகள் அவர் வந்து சாதிக்கணுங்கிறத வந்து அஸ் எ சிஸ்டராக வந்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட. சிஎம் ஆகிறாரு, அதனால தரமாக தான் இருக்கும் இந்த பாட்டி. வந்து பாருங்க ரோஹிணி தேட்டரு ஜூன் 22 அசியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். சரி ஓகே, அவர் சிஎம் ஆகி 1 மாதம் ஆச்சு. அவரோட ஆட்சி எப்படி இருக்கு? அவர் ஆட்சிலாம் எப்பவுமே பக்காவாக தான் ப்ரோ இருக்கும். அது என்ன ப்ரோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ 1 மாதத்துலேயே வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சிங்கர் பெண்ணி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, நிறைய இதெல்லாம் பண்ணுறாரு. இதே மாதிரி நிறைய பண்ணுவார் மக்களுக்காக. விஜய் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு ப்ரோ. இவ்வளோ பண்ணிட்டாரு, இன்னும் பண்ணுவார் ப்ரோ. ஆனால் ஒரு சிலர் வந்து ஆட்சி மாறணும்னு சொல்லிட்டே இருக்காங்களா ப்ரோ? ஆட்சிலாம் இதான் ப்ரோ ஆட்சி. இப்போ ஓதுப்பாரு ப்ரோ, இதான் ப்ரோ ஆட்சி. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லை, இப்போ சேஃப்டி எடுத்துன்னு வந்திருக்காரு. போதைப் பொருளெல்லாம் இது பண்ணுறாரு. இதே மாதிரி நிறைய பண்ணுவார் ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ வந்தது படம் பார்த்தீங்க? படம் ஜில்லா மூவி 2010 இப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் நல்லா அந்த வைப்பு குறையாம அப்படியே இருக்கு. முதலமைச்சர் முறையாக அந்த தேட்டரில் வந்து முதலமைச்சராக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்